ஸோ இது இன்டர்வியூக்கு வந்து தனியாக 10 மார்க்கு. ஸோ இந்த இந்த பேனலில் தான் இது மொத்தமாக வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சுருந்ததையும் இது ஈஸி பண்ண முடிஞ்சுச்சு. இதோட சேர்த்து லெட்டர் நம்பர் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர் நம்பர் 3ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது எந்த வருஷம் உள்ளதுன்னா 2013 ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்கிரைப்டு க்ரைட்டீரியா கொடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் நிறைய பேருக்கு அவார்டிங் ஆஃப் செலெக்ஷன் கமிட்டி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஹையர் எஜுகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 4th கவர்மெண்ட் லெட்டரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவார்டிங் வெயிட்டேஜ் ஃபார் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க். ஸோ இவங்களே வந்து ஒரு டேட்டாவை எடுத்த மாதிரி கடந்த 10 வருஷத்தில் இவங்க எடுத்த டேட்டாவின் படி கடந்த 10 வருஷத்தில் நம்பர் ஆஃப் டாக்டரேட் வேரியஸ் டிசிப்ளின் யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் மட்டுமே 55,000 ஆவரேஜாக 55,000 பேர் டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. இதில் வந்து வருடத்திற்கு 5,000 பேர் வந்து டாக்டரேட் முடிச்சிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஃபர்தர் இதோட டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் 2015 நடந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது 2012 தான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டோட பேர். 2013 அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அது நடந்த எக்ஸாம் அதுக்கு எல்லாருக்கும் செலெக்ஷன் ஆர்டர் கொடுத்து 2015. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ஓப்பனிங் நியர்லி வந்து 182 காலேஜ் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் ஓப்பனிங் பண்ணி கொடுத்து வச்சுருந்தாங்க. எக்ஸ்போனன்ட் க்ரோத் இருந்துச்சு அதில். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே ரெக்ரூட் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப மீகர் அமௌண்ட் ஆஃப் சேலரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே அவங்க லெஸ் தென் வேல்யூக்காக இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சில கேசஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கூட சில இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆஸ்பிரண்ட்ஸ் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் நிறைய நேரத்தில் வந்து இது கோர்ட்டு நிறைய இடத்துல வந்து இதையும் ஃபைன் ஃபால் வச்சு அவங்க தவறான சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் இதில் பார்த்துருக்காங்களாம். ஸோ அதனால் ஜாப் வந்து ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்னா 15 மார்க்குங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது மார்ஜின். அப்போ ஒருத்தவங்க வந்து குவாலிஃபை பிஹெச்டியோ நெட் செட்டை முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருடம் 6 மாதம் 7.5 வருஷம் வந்து அவங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மெத்தட் ஆஃப் வெயிட்டேஜ் மார்க் பிஹெச்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க வந்து இவெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்த பிறகு அது வந்து எப்படின்னா பிகம் லெஸ் ஃப்ரூட்ஃபுல். அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப குறைந்த அளவு லெஸ் ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட்டை கண்டுபிடிக்கிறது அந்த செலெக்ஷன் கமிட்டியால் டஃப்பாக இருக்குது. நிறைய பேர் பிஹெச்டியை முடிச்சுட்டு அங்கிட்டிருந்து ஒரு 7 8 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவங்க டேரெக்டாக வரும்போது எல்லாருக்குமே சமமாக இப்போ ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பிஹெச்டிக்கு 9 மார்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து 15 மார்க், 24 மார்க்குங்கிறது எல்லாருக்கும் காமனாக வந்துடுது. ஸோ யூனிஃபார்மில் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எல்லாருமே 24 அவுட் ஆஃப் 24 24 மார்க்குக்கு 24 அப்படின்னு வாங்கினதோட விளைவு என்ன ஆச்சுன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் 15 மார்க்கு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 9 மார்க். அதனால் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா அந்த இன்டர்வியூ மட்டுமே வந்து டிசைடிங் ஃபேக்டராக மாறுது. அதனால் வந்து அப்ளிகண்ட்டோட நாலேஜ்